இது நான் இன்றைக்கி நைட்டில் வந்து இது ஒரு டிஷ் பண்ண போகிறேன் மீல் மேக்கர் வச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரிஜினல் பேர் வந்து இது வந்து சோயா சான்ஸ். அது வந்து மீல் மேக்கர்னு சொல்கிறது நம்ம கம்பெனி பேர். இது நான் எதுக்கு பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் இருங்க. இன்றைக்கி என் கடையில் ஒரு கஸ்டமர் வந்தார். அவர் ரொம்ப தடியாக இருப்பார். அவரை இவர் பார்த்து கேட்டார், நீங்கள் எப்படி மெலிஞ்சிட்டீங்க? அப்போ அவர் கேட்காரு, நான் இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிட்டு நான் உடம்பு நல்லா குறைச்சிட்டேன், என் தொப்பையெல்லாம் குறைஞ்சிட்டுது. இவர் சும்மா இருப்பாரா? இவர் உடனே எனக்கு இதை மாதிரி செஞ்சு கொடு, ஒரு நாள் 2 நாள் சாப்பிட அவர் விட்டுருவார். இது எத்தனை நாள் கொத்துன்னு பார்க்கலாம். அதனால் அவருக்கு இன்றைக்கி சப்பாத்தி வேண்டாமா, ரைஸ் வேண்டாமா, இது செஞ்சு தரணுமா. இதை நான் எப்படி பண்ண போகிறேன்? இதுக்கு நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் போடலாம், பட்டாணி வகை போடலாம், பின்ன வந்து இந்த ஆனியன் லீவ்ஸ் போடலாம், நிறைய ஐட்டம் போடலாம் இதில். வாங்க இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் போய் தண்ணியை ஊற்றலாம், கேஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இது சீக்கிரமாக ஊறுறதுக்காக வெந்நில கொஞ்சம் 2 நிமிஷம், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். இது நல்லா சாஃப்டாகவும் வரும். ஒரு கொதி வந்துட்டு இதை நம்ம கேஸ் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு சீரியஸாக சொல்கிறேன். இது வந்து அந்த ஒரு சொன்னதுபடி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா மசாலா எண்ணெய்லாம் குறைய ஊற்றி செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ப்ரோட்டீனான ஒரு சத்து. இது ஒரு பயிர்லேருந்து அது ஆயில் எடுத்து சோயா சாஸ் அந்த ஆயில் எடுத்துகிட்டு பின்ன இதை வந்து இப்படி நம்ம சாப்பாடு பொருளாக ரெடி பண்ணியிருக்காங்க மீல் மேக்கர் கம்பெனிக்காரங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். இதில் அப்படியே ஒரு பிடி நிறையா முருங்கைக்கீரை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணியிலேருந்து நம்ம சோயா சாங் கழுவி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இந்த முட்டையை உடச்சியில் ஊற்றிடலாம். இந்த முட்டையை உடச்சி ஊற்றாச்சு உடனே கிண்டக்கூடாது. நம்ம சோயா சான்ஸை தூக்கி இப்படி போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கிண்டணும். இந்த கோட்டிங், அந்த முட்டையோட கோட்டிங் வந்து நம்ம மீல் மேக்கரில் படணும். ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வெந்திருக்கணும். இந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுறணும். லெமனை ஊற்றின பின்ன ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். பின்ன கொஞ்சமாக மல்லி இலையை போய் தூவிடணும். பின்ன சுட சுட எடுத்து பரிமாறணும். நம்ம மீல் மேக்கர் ரெடி. இந்த கூத்தியா வீட்டில் எத்தனை நாள் நடக்குதுன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தொப்பையை குறைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் சோயாச்சிங் ரெடி. நீங்களும் சாப்பிட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செக்கா பை, see you நெக்ஸ்ட் நாளே நல்ல பதிவில் உங்களை பார்க்குறேன். வரைக்கும் பாய், லவ் யூ, குட் நைட்.